தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் சீமானை கைது செய்ய வேண்டும் என கிருஷ்ணசுவாமி கூறுகிறார். அதற்கான காரணம் என்ன நிகழ்வு அப்படிங்கிறத தெளிவாக இந்த காணொளி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பனை ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்திருந்தார். அதை செய்தும் முடித்தார். இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களே பனைமரம் ஏறி கல் எடுத்து அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்த அந்த நிகழ்வு ஒரே நாளில் இணையம் முழுவதும் பரவிச்சு. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பலருக்கும் வயிற்றெரிச்சலை உண்டாக்குது. ஏன்னா பனைமரம் அதிகமாகப்பட இது ஒரு மிக முக்கியமான காரணம். அப்போ பனை தமிழ்நாடு முழுவதும் வந்துருச்சு அப்படின்னா இந்த சரக்கு அப்படிங்கிறது போயிடும். கல்லுங்கிறத கொண்டு வராமல் தடை செய்யப்பட காரணமே அது ஒன்று மட்டும்தான், டாஸ்மாக் இல்லாமல் போயிடும். மது ஆலைகளை நடத்தக்கூடிய இந்த முதலாளித்துவர்களுக்கு, குறிப்பாக முதல்வராகவே இருக்கக்கூடியவர்களுக்கு இது எதிர்ப்பாக முடியும் அப்படிங்கிறது தான் காரணம். இப்போ இதற்கு எதிராக பார்த்திங்கன்னா திமுக அதிமுக யாரையும் நேரடியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுங்களை ஏவி விடுறாங்க. அதில் முதல் ஆளாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிராக குரல் கொடுத்து வராரு. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சீமானை நீங்கள் கைது செய்யலை அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. புதிய தமிழகம் தலைவருடைய கட்சி தலைவர் தான் நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள். அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் பார்த்திங்கன்னா சட்ட விதிமுறைகளை மீறி கல் ஒரு உணவு என ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்யக்கூடிய சீமான் கல் இறக்கியதோடு அறிவாலை எடுத்துக்கொண்டு தூக்கி காட்டி காவல்துறையினருக்கு கொலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதனால் சீமான் 24 மணி நேரத்தில் அவரது ஆதரவாளர்களும் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படணும். அப்படி காவல்துறை செய்யலை அப்படின்னா தமிழ்நாடு எங்கும் புதிய தமிழகம் கட்சி சார்பாக கடும் போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன நடந்துருச்சு, எதுக்காக அவர் இப்படி கொந்தளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா முழுக்க பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இதற்கு காரணம் நமக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் எதுக்காக நான் சங்கி அப்படின்னு சொன்னேன்னா, இவர் முன்பு ஒரு காலத்தில் எளிய மக்களுக்காக போராடிக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் இந்தியாவை இந்து நாடுன்னு அறிவிக்கிறது தான் சரியாக இருக்கும் தலைப்போட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அப்புறம் இவர் சங்கின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். சீமானவர்கள் ஒரு கல் இறக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு இந்த அளவுக்கு பூதாகரமாக செய்தி வெடிக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் சரின்னு பார்க்குறீங்களா தவறுன்னு பார்க்குறீங்களாங்கிறத மறவாமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் பதிவு பண்ணிடுங்க.